2026 ஐபிஎல் தொடர்ல 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் விளையாடிய முதல் 3 போட்டிகளிலுமே தோல்வியடைந்து புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்காங்க. இந்த தொடர் தோல்விகளால சிஎஸ்கே ரசிகர்கள் கடும் அதிர்ச்சியில உள்ள நிலையில அந்த அணியுடைய நீண்டகால பயிற்சியாளரான ஸ்டீஃபன் பிளமிங் அவர்கள் எதிர்காலம் குறித்து இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் அவர்கள் பரபரப்பான கருத்தை வெளியிட்டிருக்காரு. கடந்த 2009 முதல் சிஎஸ்கே அணியுடைய தலைமை பயிற்சியாளராக இருக்கும் பிளமிங் தோனியுடன் இணைந்து ஐபிஎல் வரலாற்றுடைய சிறந்த அணியை உருவாக்கியிருக்காங்க. இவங்களுடைய கூட்டணியில சிஎஸ்கே 5 முறை ஐபிஎல் கோப்பைகளையும் 2 முறை சாம்பியன்ஸ் லீக் T20 கோப்பைகளையும் வென்றிருக்காங்க. ஆனா தற்போது அந்த சகாப்தம் முடிவுக்கு வரும் காலம் நெருங்கிவிட்டதாக சொல்லியிருக்காரு. இது குறித்து பேசிய அவர், சிஎஸ்கே உடைய தோல்விகளுக்கு பயிற்சியாளரை குற்றம் சொல்ல முடியாது. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் போன்ற முன்னணி வீரர்கள் ரன் குவிக்க தவறியதே முக்கிய காரணம். ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில 251 ரன்கள் என்ற இலக்க விரட்டுவது T20 கிரிக்கெட்ல அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. சிஎஸ்கே உடைய பேட்டிங் விட பந்துவீச்சு தான் தற்போது ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்கு. மேலும் அவர் பேசும்போது, அனைத்து அழகான காதல் கதைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கும். அதே போலவே தோனி பிளமிங் கூட்டணியுமே எப்போதும் நீடிக்க முடியாது. சிஎஸ்கே நிர்வாகம் பிளமிங்க நீக்காது. மாறாக அவரே 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அணியுடன் பயணித்த பிறகு இதுவே விலகுவதற்கான சரியான நேரம் அப்படின்னு அவரே முன்வந்து விலகிவிடலாம் அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ பிளமிங் அவர்களுமே சமீபத்தில் கொடுத்த பேட்டியில அப்படிதான் பேசியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா பிளமிங் அவர்கள் கூடிய விரைவில் சிஎஸ்கே அணியை விட்டு விலக உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் அவருடைய இடத்திற்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருவர் இடம்பெற உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே 3 தொடர் தோல்விகளுக்கு பிறகு மீண்டும் தோனி அவர்கள் கேப்டன்சியை கையில் எடுக்க இருக்காராம். இந்த முறை 11 அணி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.